வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். நாட்டின் 26வது தலைமை தேர்தல் ஆணையராக இன்று பதவி ஏற்கிறார் ஞானேஷ்குமார். 2029ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி வரை பதவியில் இருப்பார் என தகவல். உரிமைகளை வென்றெடுக்கும் தீரர்கள், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு. திருச்சி சூரையூரில் பிரம்மாண்டமான ஜல்லிக்கட்டு மைதானம். இன்று அடிக்கல் நாட்டுகிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். டெல்லி முதலமைச்சர் தேர்வு செய்ய இன்று பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டம். அமைச்சரவை பதவியேற்பு விழா நாளை நடைபெறும் என தகவல். கேரள மாநிலம் மலப்புரத்தில் கால்பந்து போட்டியின் போது பட்டாசு வெடித்து விபத்து. 50க்கும் மேற்பட்டோர் படுகாயம். ஆப்கானிஸ்தான் எல்லையில் 30 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். பாகிஸ்தான் தகவல். ஐஎஸ்எல் கால்பந்து போட்டி. ஐதராபாத் மும்பை அணிகள் இன்று மோதல். தமிழகத்தில் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரிக்கும். வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். நாட்டின் 26வது தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் இன்று பதவியேற்றார். இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை தேர்தல் ஆணையராக இருந்த ராஜீவ்குமாரின் பதவிக்காலம் முடிவடைந்ததால் புதிய தலைமை ஆணையராக ஞானேஷ்குமார் அறிவிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் நாட்டின் 26வது தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் இன்று பதவியேற்கிறார். மேலும் 2029ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி வரை அவர் தலைமை தேர்தல் ஆணையராக இருப்பார். அவரது பதவி காலத்தில் இருந்து ஆண்டு இறுதியில் பீகார் சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ளது. அடுத்த ஆண்டு தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்களில் சட்டசபை தேர்தல்கள் நடைபெறவுள்ளன. 2027ஆம் ஆண்டு ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி தேர்தல்களையும் நடத்துவார். மேலும் 2029ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு அவர் ஓய்வு பெறுவார். உரிமைகளை வென்றெடுக்கும் தீரர்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழகத்தின் உரிமைகளை பறிக்கும் முயற்சிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக சென்னை கலெக்டர் அலுவலகம் அருகே திமுக கூட்டணி கட்சியினர் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அதில் திமுக, காங்கிரஸ், தி.க., வி.சி.க., மதிமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் முஸ்லிம் லீக், ம.நி.ம., ம.ம.க., கோ.ம.தே.க., த.வ.க. உள்ளிட்ட கட்சிகள் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். தமிழ்நாட்டின் உரிமைகளை சிதைப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் மத்திய பாஜக அரசு எடுத்து வருவதாக கூறி கண்டனம் தெரிவித்தனர். இந்நிலையில் போராட்டத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களை பகிர்ந்து உரிமைகளை வென்றெடுக்கும் தீரர்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். திருச்சி சூரையூரில் பிரம்மாண்டமான ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். திருச்சி சூரையூரில் ரூபாய் 3 கோடியில் பிரம்மாண்டமான ஜல்லிக்கட்டு மைதானம் அமைக்கப்பட உள்ளது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெறவுள்ளது. விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு அடிக்கல் நாட்டுகிறார். இந்த மைதானம் ஜல்லிக்கட்டுக்கு மட்டுமல்லாமல் பல்வேறு விளையாட்டுகள் விளையாடும் வகையில் ஒருங்கிணைந்த விளையாட்டு திடலாக அமைய உள்ளது. மேலும் மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக அமர்ந்து போட்டிகளை பார்க்கும் வகையில் அமைக்கப்பட இருக்கிறது. அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கு அடுத்தபடியாக 2வது ஜல்லிக்கட்டு மைதானமாக 3 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு வருகிறது. ஐஎஸ்எல் கால்பந்து தொடரில் ஐதராபாத் மும்பை அணிகள் இன்று மோத உள்ளன. 13 அணிகள் இடையிலான 11வது இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடர் பல்வேறு நகரங்களில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த தொடரில் இன்று ஒரு லீக் ஆட்டம் நடைபெறுகிறது. அதன்படி ஐதராபாத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஐதராபாத் மும்பை அணிகள் மோத உள்ளன. இந்த தொடரில் இதுவரை நடந்துள்ள லீக் ஆட்டங்களின் முடிவில் புள்ளி பட்டியலில் ஐதராபாத் 12வது இடத்திலும் மும்பை அணி 6வது இடத்திலும் உள்ளன. ஒன்றிய பாஜக நவீன துரோணாச்சாரியார்களாக மாறி தமிழ்நாட்டு மாணவர்களின் கல்வி வாய்ப்பை வெட்டி பறிக்க பார்க்கிறது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் 166வது பிறந்த நாளையொட்டி சென்னை பாரிமுனையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள அவரது சிலைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் கலந்து கொண்டு சிங்காரவேலர் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்.
இதைத் தொடர்ந்து சிங்காரவேலர் பிறந்தநாள் உறுதிமொழியும் ஏற்றுக்கொண்டனர். இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் செல்வா உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் பேசுகையில், ஒன்றிய அமைச்சரின் தர்மேந்திர பிரதான் கருத்து அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்றும், எத்தனை மொழிகளை குழந்தைகளின் மீது திணிப்பீர்கள் என்று கேள்வி எழுப்பிய அவர், தமிழ்நாட்டுக்கு விரோதமாக தமிழ்நாடு மாணவர்களின் கல்வி வாய்ப்பை பறிக்க வேண்டும் என கல்வி நிறுவனத்தை மூட வேண்டும் என்று நிதி ரீதியாக பாகுபாடாக காட்டுகிறார்கள் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், எந்த மொழியும் கற்றுக்கொள்வதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது என்றும், மொழியை திணிப்பதுதான் பிரச்சனை, மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறது, அதைத்தான் நாங்கள் ஏற்கவில்லை என்று கூறினார். அமைச்சர் தர்மேந்திர பிரதானுடைய அந்த கருத்து என்பது முழுக்க முழுக்க அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது. எந்த ஒரு சட்டத்திலேயும் இத்தனை மொழிகளை குழந்தைகள் கற்றுத்தான் தீர வேண்டும் என்று எங்கேயுமே சொல்லப்படலை. அவரு தான் சட்டத்துக்கு விரோதமாக பேசிக்கிட்டு தமிழ்நாடு அரசாங்கம் சட்டத்தை மதிக்கல, அரசியல் சாசனத்தை மதிக்கலன்னு ஒரு தவறான கருத்தை அமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய அணுகுமுறை என்பது சட்டத்தை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தமிழ்நாட்டுக்கு விரோதமாக எதையாவது ஒன்று சொல்லி தமிழக மாணவர்களுடைய கல்வி வாய்ப்பை பறிக்க வேண்டும், அரசு கல்வி நிறுவனங்களை மூடணும், தனியார் கல்வி நிறுவனங்கள் பெருகணும். ஆகவே இந்த மாதிரி நிதி ரீதியாக பாரபட்சமாக நடத்துவதன் மூலமாகவும் தமிழகத்துக்கு உரிய நிதியை கொடுக்காததன் மூலமாகவும் தமிழக மாணவர்களுடைய கல்வி வாய்ப்பை பறிப்பது என்பதுதான் பிஜேபியினுடைய நோக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், மகாபாரதத்தில் ஏகலைவன் துரோணாச்சாரியர்கிட்ட போய் கற்றுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவர் பழங்குடி இனத்தை சார்ந்தவர். பழங்குடியினுடைய மரபிலேயே இருக்கக்கூடியது வில் வித்தை என்பதெல்லாம் பழங்குடி மரபிலேயே இருக்கிறது. அதுக்கு துரோணாச்சாரியார் கற்றுக் கொடுத்தார் என்பதெல்லாம் மாபெரும் கற்பனை என்பது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் கூட அவரை பார்க்காமலேயே அவர் கற்றுக்கொண்டார் என்கிற குற்றத்திற்காகவே அவருடைய கட்ட விரலை வெட்டி கேட்டார் என்பதுதான் மகாபாரதத்தில் இருக்கிற கதை துரோணாச்சாரியார். திருச்சி முருகன் கோவிலில் அரசு சார்பில் அர்ச்சகர்களாக நியமிக்கப்பட்ட பிரபு ஜெயபால் ஆகிய 2 பார்ப்பனர் அல்லாத அர்ச்சகர்களை குடமுழுக்கு விழாவில் புறக்கணிப்பதாக வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் தெரிவித்துள்ளார். மதுரை கே நகரில் அனைத்து சாதி அர்ச்சகர் மாணவர் சங்க சட்ட ஆலோசகரும் வழக்கறிஞருமான வாஞ்சிநாதன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சியில் 2300 கோவில்களில் குடமுழுக்கு நடைபெற்றது என்றும், கடந்த 2023ஆம் ஆண்டு உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி சமஸ்கிருதத்திற்கு இணையாக தமிழிலும் குடமுழுக்கு நடத்தப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், திருச்சி முருகன் கோவிலில் ஒரு ஹிந்து மற்றொரு ஹிந்துவை கருவறைக்குள் செல்ல அனுமதி அளிக்கவில்லை என்றும், இதற்கு காரணம் அர்ச்சகர் நியமனம் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் அனுமதி மறுப்பதாக அறநிலையத்துறை தெரிவித்துள்ளதாக தெரிவித்தார். ஆகவே முதலமைச்சர் இதில் தலையிட்டு அனைத்து அர்ச்சகர்களையும் கருவறைக்குள் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார். ஒரு இந்து இன்னொரு இந்துவை பூஜை செய்ய விடாம தடுக்கிறாரு அப்படின்னா கச்சராஜா போய் கேட்கணும்ல, இந்துக்களுக்குள்ள எதுக்குப்பா பிரச்சனை? எல்முருகன் நேற்று இங்க வந்தார்ல, அங்க போய் கேட்க வேண்டியதானே? இன்னொரு இந்து அங்க வெட்டுறான். புல்லட் ஓட்டி போனதுக்கு ஒரு இந்து இன்னொரு இந்துவை வெட்டுறான். எல்முருகன் இங்க வந்தவர் ஜிஹெச்ல போய் கேட்க வேண்டியதானே? அங்க வெட்டின ஆளுகள்கிட்ட போய் சொல்ல வேண்டியதானே? இந்து புல்லட் ஓட்டுனா இந்து எதுக்குப்பா வெட்டுறீங்க, இந்துக்கள் ஒற்றுமையா இருக்குன்னு பேச வேண்டியதானே? ஏன் பேச மாட்டாங்க? இப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ் உண்மையான பக்திக்கோ தமிழர்களின் வழிபாட்டு முறைக்கு அவங்க ஆதரவா இல்லை, தமிழுக்கு ஆதரவாக இல்லைன்றதான் இன்னைக்கு மும்மொழி பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அதுலேயும் சமஸ்கிருதத்துக்கு முன்னிலை கொடுக்குறாங்க, ஹிந்திக்கு முன்னிலை கொடுக்குறாங்க, தமிழை புறக்கணிக்கிறார்கள். அதே போல கோயிலையும் தமிழ் புறக்கணிக்கப்படுகிறது. நீதிமன்ற உத்தரவு இருந்தும் சிவாச்சாரியார்கள், பட்டாச்சாரியார்கள் உள்ளிட்ட ஏற்கனவே உள்ள அர்ச்சகர்கள் எல்லாம் அதை புறக்கணிக்கிறாங்க. இந்து சமய அறநிலைத்துறையும் தமிழ்நாடு அரசும் சேர்ந்து அதை புறக்கணிப்பது தான் மிகவும் வேதனையாக இருக்கிறது. இன்னைக்கு அந்த அர்ச்சகர்கள் இன்னைக்கு வேதனையோடு அந்த கடிதம் எழுதியிருக்காங்க. இந்த கடிதத்துக்கு ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் பதில் சொல்லணுமா இல்லையா? ஆனால் அவர் பாட்டுக்கு இருக்காரு, இதுவரை எதுவுமே சொல்ல மாட்டார். எந்த இடத்துக்கு போனாலும் இதான் பிரச்சனை. யாக சாலைக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க? நீ வந்தா தீண்டாமை, சூத்திர பஞ்சமனுக்கு அந்த உரிமை கிடையாது. அப்ப வெளிப்படையாக தீண்டாமையை பாராட்டுகிறார்கள். ஆர்டிகல் 17ல தீண்டாமை ஒழிக்கப்பட்டு சொன்ன பிறகு இவங்க இப்படி செஞ்சா என்ன அர்த்தம்? கோவையில் 17 வயது சிறுமியை கூட்டு பலாத்காரம் செய்த 7 கல்லூரி மாணவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கோவையை சேர்ந்த சிறுமி ஒருவர் சமூக வலைத்தளம் மூலம் சில இளைஞர்களுடன் பழக்கம் கொண்டிருந்தார். அந்த பழக்கம் நாளடைவில் நட்பாக மாறியுள்ளது. இந்த நிலையில் இளைஞர்கள் குனியமுத்தூரில் உள்ள அறைக்கு வருமாறு சிறுமிக்கு அழைப்பு விடுத்துள்ளனர். அங்கு சென்ற சிறுமியை 7 பேர் கொண்ட கும்பல் பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர்.
இந்நிலையில் சிறுமி வீடு திரும்ப தாமதமானதால் சிறுமியின் பாட்டி உக்கடம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் சிறுமி கல்லூரி மாணவர்களால் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளானது தெரிய வந்தது. இதையடுத்து உக்கடம் காவல்துறையினர் 7 கல்லூரி மாணவர்கள் மீதும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். இந்த சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசியில் புதியதாக வாங்கிய 5 கார்களும் பழுது ஏற்பட்ட நிலையில் கார் உரிமையாளர்கள் அதன் நிறுவனத்திடம் ஒப்படைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூரை சேர்ந்த ஷேக் முகமது, ஆசிக், அபு, யாசர் முகமது ஆகிய நபர்கள் தென்காசி திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மேல மெய்ஞானபுரம் பிரபல கார் நிறுவனத்திடம் புதிதாக கார்களை வாங்கி அதனை வாடகைக்கு ஓட்டுவதன் மூலம் வாழ்வாதாரத்தை நடத்தி வருகின்றனர். கார்களை வாங்கி 1 வருடம் கூட முழுவதுமாக நிறைவடையாத நிலையில் வாகனத்தில் அடிக்கடி பழுதுகள் ஏற்பட்டுள்ளது. இந்த பழுதுகளை சரி செய்ய நிறுவனத்திடம் முறையிட்ட பொழுது உரிய பதில் அளிக்காமல் அதனை சரி செய்து தருவதாக 1 மாத காலம் இழுத்தடித்துள்ளனர். இந்த நிலையில் புதிதாக வாங்கிய கார்களை நிறுவனத்திடம் ஒப்படைத்ததற்கு முற்பட்ட நிலையில் அதற்கு கார்கள் ஒத்துழைக்காத நிலையில் அதனை தென்காசியிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரம் சக ஓட்டுநர்கள் உதவியுடன் தள்ளி சென்று நிறுவனத்திடம் ஒப்படைத்து பராமரிப்பு குறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதற்கு அந்த நிறுவனம் தாங்கள் எரிபொருள் நிரப்பக்கூடிய பெட்ரோலில் கலப்படம் இருப்பதாகவும் ஆகையால் அடிக்கடி எவ்வகையான பிரச்சனைகள் ஏற்பட்டு வருவதாக சமாளித்துள்ளனர். மேலும் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை கார்களை எடுப்பதில்லை என கூறி கார் உரிமையாளர்கள் அப்பகுதியில் தர்ணாவில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பவானி அருகே நடைபெற்ற இருந்த ஏலத்தை வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் எவ்வித காரணமும் கூறாமல் ஒத்திவைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள அம்மாப்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சன்னிசந்தை, பூதப்பாடி மற்றும் குறிச்சி உள்ளிட்ட சந்தைகளுக்கான ஏலம் நடைபெறுவதாக வட்டார வளர்ச்சித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் 30க்கும் மேற்பட்டோர் முன்தொகை செலுத்தி கலந்து கொண்ட நிலையில் ஏலம் நடைபெற இருந்த இடம் தேதி குறிப்பிடாமல் எந்தவித முன் அறிவிப்பு இன்றி திடீரென ஏலம் ஒத்திவைப்பதாக தெரிவித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த ஏலதாரர்கள் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் அலுவலகத்தில் உள்ளே அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் பரபரப்பு நிலவியது. இதனையடுத்து கோடீஸ்வரன் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் ஏலதாரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். கோவையில் நடைபெற்ற பைல்ஸ் நோய் சிகிச்சையில் நவீன மருத்துவ முறைகள் குறித்த கருத்தரங்கில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் முதல் முறையாக கோவையில் சர்வதேச அளவிலான பைல்ஸ் நோய் சார்ந்த வியாதிகளுக்கான கருத்தரங்கம் பிரக்டோக்தான் 2025 எனும் தலைப்பில் நடைபெற்றது. கோவை RS-புரம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையின் தலைவர் செந்தில்குமார் தலைமை நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் 300க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் பங்கேற்றனர். இந்த கருத்தரங்கில் மூலம் சார்ந்த அறுவை சிகிச்சையை நேரடியாக திரையின் மூலமாக எடுத்து கூறினர். இதில் நவீன மருத்துவ சிகிச்சைகள், தொழில்நுட்பங்கள் குறித்து மருத்துவர்கள் பேசினர். இக்கருத்தரங்கில் இந்தியாவிலிருந்து சுமார் 170க்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சை மருத்துவர்களும் வெளிநாடுகளில் இருந்து 150க்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சை மருத்துவர்களும் கலந்து கொண்டனர். இப்போதைக்கு அவைலபிள் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்னு பார்த்தா ஒவ்வொன்றுக்கு என்னென்ன இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் பைல்ஸில் நிறைய ஸ்டேப்லர்னு இருக்குது, லேசர் இருக்குது, இந்த மாதிரியான நிறைய ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு லேட்டஸ்ட்டாக. அதை எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல, எல்லாம் கன்வென்ஷனலாக தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம இந்த மாதிரி டீச்சிங் ஃபாரமில் வச்சு டீச் பண்ணும்போது அவங்க அதை அடாப்ட் பண்ணாங்கன்னா பேஷண்ட்ஸ்க்கு பெனிஃபிட் ஆகும். இப்போ கரண்ட்லி அவைலபிள் லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் பைல்ஸ், ஃபிஸ்டில் எல்லாமே இப்போ ஷோகேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ லைவாகவும் காமிச்சிருக்கோம். ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கல்லூரி பேராசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை செல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய கல்லூரி கல்வி இணை இயக்குனர் அலுவலகம் முன்பு 100க்கும் மேற்பட்ட கல்லூரி பேராசிரியர்கள் ஒன்றிணைந்து மனு வழங்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து தங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை, குறிப்பாக ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட நீண்ட நாள் கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்று கண்டன கோஷங்கள் எழுப்பினர். தமிழகம் முழுவதும் உள்ள அரசு கலை கல்லூரிகளில் 7000க்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் பணிபுரிந்து வருகின்றோம். இன்று மதுரை மண்டலம் சார்பாக அனைத்து கல்லூரிகளிலிருந்தும் கௌரவ விரிவுரையாளர்கள் மதுரை மண்டல இணை இயக்குனர் அலுவலகத்தில் மனுவினை சமர்ப்பிக்க வந்துள்ளோம். இம்மனுவில் எங்களது நீண்டகால கோரிக்கைகளான பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு மற்றும் பணி பாதுகாப்பு ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில்
நமது முதல்வர் அவர்கள் எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் புதுமை பெண் திட்டம், புதுமை பெண்களையும் தமிழ் புதல்வன் ஆகியவர்களை உருவாக்கும் எங்களது சமுதாயமான கௌரவ விரிவுரையாளர்களின் சமுதாயத்தின் மீது விடியல் ஆட்சியில் எங்களது கௌரவ விரிவுரையாளர்கள் மீது கருணை பார்வை வீசி சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிக்கை வரும் என நம்புகிறோம். தமிழக வெற்றி கழக திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளர் திவ்யா ஷாம் தலைமையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் பேருந்து நிலையம் அருகே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் 2ஆம் ஆண்டு துவக்க விழாவையொட்டி திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளர் திவ்யா ஷாம் தலைமையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து வடக்கு மாவட்ட துணை செயலாளர் திவ்யா ஷாம் பேசுகையில், கட்சியின் கொள்கைகள் பற்றியும் கட்சியின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்தும் செயல் திட்டங்கள் குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தார். மேலும் இந்நிகழ்வின் போது உடன் ராஜேஷ், மகேஸ்வரி, சந்தோஷ், பிரவீன், ரகு, தமிழ் மற்றும் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்தில் 14 ஏழை ஜோடிகளுக்கு இலவச திருமணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோவை கருமத்தப்பட்டி அன்னூர் சாலையில் உள்ள நல்லகவுண்டன் பாளையம் கிராமத்தில் பிரபஞ்ச அமைதி சேவாசிரமம் அமைந்துள்ளது. இந்த நிலையில் பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்தின் 25வது ஆண்டு விழா, நன்கொடையாளர்கள் தின விழா மற்றும் 14 ஏழை ஜோடிகளுக்கு இலவச திருமண விழா ஆகிய முப்பெரும் விழா பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்தில் நடைபெற்றது. இதனை பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்தின் நிறுவனர், நிர்வாக அறங்காவலர் குருஜி ஸ்வாத்மா ஏழை ஜோடிகளுக்கு தாலி எடுத்து தந்து மணமக்களை ஆசிர்வதித்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், நமது பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்தில் 14 ஏழை ஜோடிகளுக்கு திருமணம் நடந்து உள்ளது. இந்த திருமணம் அவர்கள் அனைவருடைய ஒத்துழைப்பினாலும் மற்றும் அவர்களுக்கு தெரிந்த, ஆசிரமத்திற்கு தெரிந்த நன்கொடையாளர்கள் அனைவருடைய தாராளமான உதவியால், உபகாரத்தால், நன்மையால், புண்ணியத்தால், தான தர்மத்தால் இந்த 14 ஜோடிகளுக்கும் எல்லா தேவைகளையும், ஒரு குடும்பம் நடத்துவதற்கு என்ன தேவையோ அத்துணை பொருள்களையும் சீதனமாக கொடுத்து இவர்களை அதிர்ஷ்ட தம்பதிகளாக அனுப்பி வைக்கிறார்கள். இதற்காக நீங்கள் அனைவரும் அவர்கள் நலம் வாழ வேண்டும், மணமக்கள் வாழ வேண்டும். இந்த மணவிழாவை நடத்திய வைஸ்மேன் கிளப்பை சார்ந்த அனைத்து ஆத்மாக்களும் எல்லா நலமும் வளமும் வளமும் திறமும் பெற்று வாழ்வாங்கு வாழ எங்களோடு சேர்ந்து பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்தோடு சேர்ந்து நீங்கள் ஒவ்வொருவரும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அரசு கால்நடை மருத்துவமனையில் பணம் பெற்றுக்கொண்டு கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிப்பதாக பொதுமக்களிடையே புகார் எழுந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் அரசு கால்நடை மருத்துவமனை இயங்கி வருகிறது. இங்கு அழைத்து வரப்படும் கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்க கால்நடை மருத்துவ உதவியாளர் 300 முதல் 500 ரூபாய் வரை பெறுவதாக வலைத்தளங்களில் வீடியோ பதிவாகி வெளியாகி மிகவும் சர்ச்சையுள்ளாக வருகிறது. மேலும் அரசு மருத்துவமனையிலேயே சிகிச்சை அளித்து அதற்காக பணம் பெறுவதற்காக புகார் எழுந்து வரும் நிலையில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட துறை ரீதியான அலுவலர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இங்க மாட்டுக்கு இலவசமா பண்ண வேண்டிய மருந்துகள்லாம் எடுத்துட்டு போயிட்டு வெளியே கொண்டு போயிட்டு 300 500 வாங்கிட்டு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. இலவசமான மருந்து அது அமைச்சர், இந்த மருத்துவமனை அமைச்சர் இந்த ஜேடி மடை ஏடி எல்லாம் இந்த நடவடிக்கை இவங்க புகார் மேல கொடுத்துருக்கேன். நான் எவிடன்ஸோட கொடுத்துருக்கேன். அவங்க லஞ்சம் வாங்கினதோட எவிடன்ஸோட இருக்கு. அதனால இந்த அதிகாரி, மினிஸ்டரோ, காவல்துறை அமைச்சரும் இதை நடவடிக்கை எடுக்கணும், மாட்டாஸ்துறை நடவடிக்கை எடுக்கணும் என்று இது எங்களுடைய சமூக ஆர்வலர் இந்த மதுராந்தகம் பொதுமக்கள் சார்பாக கோரிக்கை வைக்கிறேங்க. அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் மற்றும் கூட்டமைப்பு அமைப்புகளுடன் திரவ கழிவுகள் பிரச்சினை தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த கேளம்பாக்கத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் மற்றும் கூட்டமைப்பு அமைப்புகளுடன் திரவ கழிவுகள் பிரச்சினை தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் குப்பை கழிவுகளை ஊராட்சி நிர்வாகம் எடுப்பதில் மெத்தனம் காட்டுவதாகவும், பொது இடங்களில் கொட்டப்படும் குப்பை கழிவுகள் எரிக்கப்படுவதாகவும், கழிவுநீர் தேங்குவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் தெரிவித்தனர். தொடர்ந்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜி தமிழக முதல்வரிடம் எடுத்து கூறி இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், குப்பைகளை அங்கீகரிக்கப்படாத அல்லது தெளிவு செய்யப்படாத இடங்களில் கொட்டி அதனை எரிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறினார். இதில் திருப்போரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜி, திருப்போரூர் ஊரக வளர்ச்சித்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகள், அடுக்குமாடி குடியிருப்பு நிர்வாகிகள், குடியிருப்பு வாசிகள் என பலர் கலந்து கொண்டனர்.
தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பாலாஜி இவ்வாறு கூறினார். இது போன்ற அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்கக்கூடிய குப்பைகளை கையாளுவதற்கு தனியார் அமைப்புகள், வேஸ்ட் ஹேண்ட்லர்ஸ் என்று சொல்லக்கூடிய தனியார் அமைப்புகள் சென்னை மாநகராட்சியில அவர்களே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அவர்களிடம்தான் அந்தந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் வழங்குகிறார். அதே போன்று இந்த பகுதியில் அல்லது ஒட்டுமொத்தமாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் அது போன்று குப்பைகளை கையாளக்கூடியவர்களை பதிவு செய்ய வேண்டும். அவர்களுக்கென இந்த குப்பையை தரம் பிரிப்பதற்கென ஒரு இடத்தை அடையாளம் கண்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பயோகேஸ் உற்பத்தி செய்யக்கூடிய பலர் அதற்கு தயாராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு அடிப்படை தேவை இந்த குப்பை தான், குப்பையும் இடமும் தான். இதை அரசு கொடுத்து உதவ முன்வந்தால் நிச்சயமாக இந்த குப்பை பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு முடிவாக இருக்கும். இதை வர இருக்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லவும், அதற்கு முன்பாக இந்த பிரச்சனை தொடர்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்திலும் இது தொடர்பான துறை சார்ந்த அமைச்சர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரியிடத்திலும் கொண்டு செல்வதற்காக முடிவு செய்திருக்கிறேன். சேலத்தில் குடிநீர் கேட்டு திருநங்கைகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் பழைய சூரமங்கலம் பெரியார் தெருவில் வசித்து வரும் மக்களுக்கு 15 நாட்களுக்கு ஒருமுறை மேட்டூர் குடிநீர் வழங்கப்படுகிறது. இந்நிலையில் குடிநீர் குழாயின் பல இடங்களில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதால் குடிநீருடன் சாக்கடை கழிவு நீரும் கலந்து உபயோகிக்கப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இது குறித்து மாநகராட்சி அதிகாரிகள் புகார் அளித்தும் அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் பொதுமக்கள் மற்றும் திருநங்கைகள் இணைந்து காலி குடங்களுடன் சேலம் இரும்பாலை பிரதான சாலையான புது ரோடு சந்திப்பில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சூரமங்கலம் போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது இது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டக்காரர்கள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். சென்னையில் ஓராண்டிற்கு மேலாக வரி செலுத்தாமல் இயங்கிய 11 கடைகளுக்கு மாநகராட்சி வருவாய்த்துறையினர் சீல் வைத்தனர். சென்னை மாநகராட்சி பெருங்குடி மண்டலம் 190வது வார்டுக்குட்பட்ட பள்ளிக்கரணை, தாம்பரம், வேளச்சேரி சாலையில் புட்கோர்ட் இயங்கி வருகிறது. இது ஃபாஸ்ட் ஃபுட், காபி ஷாப், பிரியாணி கடைகள் மற்றும் சிற்றுண்டி கடைகள் உள்ளன. அவற்றில் 11 கடைகள் ஓராண்டிற்கு மேலாக வரி செலுத்தாமலும் முறையாக வர்த்தக உரிமம் பெறாமலும் இருந்ததால் மண்டல வருவாய்த்துறை சார்பில் கடந்த மாதம் முறைப்படி நோட்டீஸ் வழங்கப்பட்டது. இதனை கடனை உரிமையாளர்கள் உதாசீனப்படுத்திய நிலையில் மண்டல வருவாய்த்துறை அலுவலர் திருமால் தலைமையிலான ஊழியர்கள் 11 கடைகளுக்கு சீல் வைத்தனர். தலைவாசல் அருகே ஏரியில் ஆயிரக்கணக்கான மீன்கள் செத்து மிதப்பதால் துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே காட்டுக்கோட்டை வழியாக வசிஷ்ட நதி செல்கிறது. கடந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் பெய்த கனமழையின் காரணமாக இந்த வசிஷ்ட நதியில் தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்பட்டது. இந்த நிலையில் வசிஷ்ட நதியில் உள்ள தடுப்பணைகளில் தண்ணீர் நிரம்பி வழிந்ததால் காட்டுக்கோட்டை, அம்மம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள தனியார் ஆலை கழிவுகள் வசிஷ்ட நதியில் கலப்பதாக கூறப்படுகிறது. இதனால் ஆயிரக்கணக்கான மீன்கள் செத்து மிதப்பதாகவும் துர்நாற்றம் வீசுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் விவசாயத்திற்கு கால்நடைகளுக்கும் தண்ணீரை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் இது குறித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சியில் கள்ளத்துப்பாக்கி தயாரித்து விற்பனை செய்த 2வரை கைது செய்த போலீசார் நாட்டு துப்பாக்கிகள், துப்பாக்கி தயாரிப்பதற்கான உதிரி பாகங்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மேல்நிலவூர் கிராமத்தை சேர்ந்த குமார் உள்ளிட்டோர் நாட்டு துப்பாக்கி தயாரித்து விற்பனை செய்து வந்ததாக கரியாலூர் காவல் நிலைய போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் மணிகண்டன் தலைமையிலான போலீசார் அப்பகுதியில் சென்று தீவிர சோதனை நடத்தினர். அப்போது 2 நாட்டு துப்பாக்கிகள், துப்பாக்கி தயாரிப்பதற்கான உதிரி பாகங்கள், அதற்கான மூலப்பொருட்கள் உள்ளிட்டவற்றை கண்டுபிடித்து பறிமுதல் செய்த போலீசார் நாட்டு துப்பாக்கிகளை தயாரித்த குமார் உள்ளிட்ட 2 பேரை கைது செய்தனர். இதையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரஜத் சதுர்வேதி தலைமையில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். மேலும் தீவிரவாத தடுப்பு பிரிவு காவல் ஆய்வாளர் ஜெரால்டு ராபின்சனும் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் தலப்புழா பகுதியில் குடியிருப்பு பகுதியில் புகுந்த சிறுத்தையின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெண் ஒருவரை புலி தாக்கி கொன்றது. அதைத் தொடர்ந்து மாவட்டத்தில் வனப்பகுதியை அடுத்துள்ள கிராமங்களின் பல்வேறு பகுதிகளில் வனத்துறையினர் கண்காணிப்பு கேமராக்கள் வைத்து கண்காணிக்க துவங்கியுள்ளனர். இந்த நிலையில் வயநாடு மாவட்டம் தலப்புழா பகுதியில்
பால் கூட்டுறவு சங்கம் அருகில் குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை புலி உலாவுதல் காட்சிகள் அப்பகுதியில் பொருத்தியிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியிருந்தது. அதேபோல் அப்பகுதியில் கிடைத்த புலியின் கால் தடம் வைத்து புலியின் நடமாட்டம் இருப்பதை வனத்துறையினர் உறுதி செய்தனர். மீண்டும் குடியிருப்பு பகுதிகளில் சிறுத்தை புலி நடமாட்டம் உறுதி செய்யப்பட்டதால் அப்பகுதி மக்கள் மிகுந்த அச்சமடைந்துள்ளனர். இந்நிலையில் குடியிருப்பு பகுதியில் இருந்து சிறுத்தை புலியை பிடித்து அடர்ந்த காட்டு பகுதியில் இட வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவையில் 2வது மாடியில் இருந்து நாயை கீழே தள்ளிவிட்ட நபர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள புரோசான் வணிக வளாகம் 2வது மாடிக்கு நாய் சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அங்குள்ள ஊழியர்கள் அந்த நாயை அங்கிருந்து தூக்கி வீசியதாகவும் கூறப்படுகிறது. இதன் தொடர்பான சிசிடிவி காட்சியின் தற்பொழுது வெளியாகியுள்ள நிலையில் கௌதம் என்பவர் அந்த நாயை மீட்டு தனியார் கால்நடை மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை கொடுத்து வருகிறார். இது குறித்து அவர் கூறுகையில், வாயில்லா ஜீவனை 2வது மாடியிலிருந்து தூக்கி வீசி விட்டார்கள் என்றும் இதில் அந்த நாய்க்கு காலில் எறும்பு முறிவு ஏற்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருவதாகவும் இதுபோன்ற செயலில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சம்பவம் குறித்து சரவணப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளோம் என்றும் நாய் 2வது மாடியிலிருந்து தூக்கி வீசி சென்றவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். கெங்கவல்லி அருகே விசாலாட்சி காசி விஸ்வநாதர் கோவிலில் சப்த கன்னிமார் வழிபாடு வெகு விமர்சையாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே தம்மம்பட்டி பகுதியில் அமைந்துள்ள விசாலாட்சி ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோவிலில் சப்த கன்னிமார் வழிபாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சப்த கன்னிமாரில் ஒருவரான வராகி அம்மனுக்கு பால், பன்னீர், மஞ்சள், சந்தனம், தயிர், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து அனைத்து கன்னிமார்கள் மற்றும் வராகி அம்மனுக்கு வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு பூஜைகள் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் தம்மம்பட்டி மற்றும் சுற்று வட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கன்னிமார் வழிபாடு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வழிபட்டனர். உத்திரமேரூர் கம்மாளம்பூண்டி அரசு மேல்நிலைப் பள்ளியின் 100ஆண்டு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் கம்மாளம்பூண்டி கிராமத்தில் பழமையான அரசு மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இப்பள்ளியில் 600க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பயின்று வருகின்றனர். இப்பள்ளி துவங்கி 100 ஆண்டுகள் நிறைவு பெற்றதனையொட்டி பள்ளியின் 100ஆண்டு விழாவானது மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக நடைபெற்றது. 100ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக தொகுதி எம்எல்ஏ சுந்தர் பங்கேற்று அரசு பள்ளியில் பயின்ற அவரது வாழ்வியல் அனுபவங்களை மாணவர்களுடன் பகிர்ந்தார். மேலும் இந்த விழாவில் மாணவர்களின் கற்றல் திறன் குறித்தும் பள்ளியின் கட்டமைப்பை மேம்படுத்துவது குறித்தும் பேசப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலர் ஞானசேகரன், பேரூராட்சி மன்ற தலைவர் சசிகுமார், அரசு பள்ளி மேலாண்மை குழுவின் செயலாளர் ஆதி நாராயணன் உள்பட பலர் பங்கேற்றனர். 7 ஆண்டு காலமாக தன்னுடைய மகனின் மேல் படிப்பு படிப்பதற்காக ஜாதி சான்றிதழ் வேண்டுமென கோரி மனு அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறி மாவட்ட ஆட்சியர் பிரதாப்பிடம் பாதிக்கப்பட்ட தாய் கண்ணீர் மல்க புகார் மனு அளித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் அடுத்த பேரம்பாக்கம் எம்ஜிஆர் நகரில் காட்டு நாயக்கர் சமூகத்தை சேர்ந்த சுரேஷ், சுமதி தம்பதியினர் மகனுடன் வசித்து வந்தனர். இதனிடையே கணவர் சுரேஷ் இறந்துவிட்ட நிலையில் கூலி வேலை செய்து தன் மகனை தாய் சுமதி படிக்க வைத்து வருகிறார். 17 ஆண்டுகளான நிலையில் தனது மகனை மேல் படிப்பு படிக்க வைப்பதற்காக காட்டுநாயக்கன் சாதி சான்று கேட்டு 2018ஆம் ஆண்டு முதல் சம்பந்தமான அதிகாரிகளிடம் 7 ஆண்டுகளாக பலமுறை மனுக்கள் அளித்தும் இதுவரையிலும் அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று மாணவரின் தாய் மனவேதனையுடன் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் இது குறித்து புதிதாக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராக பதவி பொறுப்பேற்றுள்ள பிரதாப்பிடம் என் மகன் மேல் படிப்பு படிப்பதற்காக காட்டுநாயக்கன் ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என தாயார் சுமதி கோரிக்கை மனு அளித்தார். 2018 இருந்து நான் மனு கொடுத்தேன் சார். அப்பத்திலிருந்து போயின்னு வந்துருந்தாரு சார். ஆனா எதுவுமே சொல்ல மாட்டாங்க சார். அவங்க வீட்டான்ல வந்து விசாரணை எல்லாம் பண்ணாங்க சார். நீங்க இந்து காட்டு நாய்க்குன்னா நீங்க எங்க இருந்தீங்களோ புரியுமோ அங்கதான் வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க சார். ஆனா நாங்க இங்க வந்து 15 வருஷம் ஆயிடுச்சு சார் பேரம்பாக்கத்துல. ஆனா எங்களுக்கு தரவே மாட்டாங்க சார் ஜாதி சான்றிதழ். விவோ என்ன சொல்றாரு அதுக்கு? இது மாதிரி கொண்டு வராத மண்ணுன்றாரா? என்ன சொல்றாரு? அவர் எதுவுமே சொல்லல சார். அவரு எல்லாமே வாங்கி எழுதி பார்த்துட்டு வீட்டுக்குலாம் வந்து விசாரணை பண்ணிட்டு போயிட்டார் சார். அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லல சார். மேல்முறையீடு பண்ணிருக்கோமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடைசி நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? இப்ப மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்துட்டாரு. என் பசங்களுடைய காலேஜ் சேர்க்க முடியல சார். என் பசங்க படிப்புக்கோசம் ஜாதி சான்றிதழ் வழங்குமாறு கேட்டிருக்கேன் சார். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள்.
நாட்டின் 26வது தலைமை தேர்தல் ஆணையராக இன்று பதவி ஏற்கிறார் ஞானேஷ்குமார். 2029ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி வரை பதவியில் இருப்பார் என தகவல். உரிமைகளை வென்றெடுக்கும் தீரர்கள், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. திருச்சி சூரையூரில் பிரம்மாண்டமான ஜல்லிக்கட்டு மைதானம் இன்று அடிக்கல் நாட்டுகிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். டெல்லி முதலமைச்சர் தேர்வு செய்ய இன்று பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டம். அமைச்சரவை பதவியேற்பு விழா நாளை நடைபெறும் என தகவல். கேரள மாநிலம் மலப்புரத்தில் கால்பந்து போட்டியின் போது பட்டாசு வெடித்து விபத்து, 50க்கும் மேற்பட்டோர் படுகாயம். ஆப்கானிஸ்தான் எல்லையில் 30 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர், பாகிஸ்தான் தகவல். ISL கால்பந்து போட்டி, ஐதராபாத் மும்பை அணிகள் இன்று மோதல். தமிழகத்தில் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரிக்கும், வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.